நீங்க ஏப்ரல் ஃபூல். பை. பர்ஸ் வச்சு போயிருச்சு. சில்லறை இருந்தா என்ன கொடுப்பா? பணம் தான் இருக்கு, கூட கொடுத்துடலாம். இருப்பா. அந்த பொண்ணு நம்மள முட்டாளாக்கி இருக்கு, அதை நம்ம முட்டாளாக்க வேணாம். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அத பத்தியா? ரப்பர் பாம்பு ஒண்ணு பண்ணலாம். இதுக்குள்ள வச்சு அவகிட்ட கொடுத்து இன்னைக்கு அவளை முட்டாளாக்கிடுவோம். எப்படி? என் கூட வாடா. மேடம் மேடம், என்ன இந்த பையன் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. ஓ தேங்க்ஸ். இருங்க, நீங்க வாட்டுக்கு போனா அப்படியே உள்ள பர்ஸ் திறந்து பணம்லாம் சரியாக பாத்துக்குங்க. ஐயோ வேண்டாங்க. நாளை பின்ன எங்களை திருடங்கிறன்னு சொல்லக்கூடாதுல்ல. எதுக்குங்க பாக்குறதே? நான் தான் உங்களை நல்லா நம்புறேனே. ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், கூச்சமா இருக்கு, தப்பா நினைப்பீங்களோன்னு. பரவாயில்ல சொல்லுங்க. ஒரு 10 ரூபாய் கடன் தரீங்களா? கடனாலாம் இல்ல, வேணும்னா இனாம தரேன். எப்படியோ எங்களுக்கு பரிசு திறந்து எடுத்து கொடுத்தா போதும். ஆமாமா, திறந்து பாருங்க. இந்தாங்க. கொஞ்சம் விட்டு அப்படியே தலையில ஏறி உட்காந்துருவா இருக்கு. கையெடுமா. இது நிஜ பாம்பு இல்ல, ரப்பர் பாம்பு. ரப்பர் பாம்பா? ஆமா, நீ மட்டும் எங்க அண்ணனுக்கு கால் உடைஞ்சு வச்சு எங்க கிட்ட போட விடல, அதான் நாங்க பர்சுக்குள்ள பாம்பு விட்டோம். I will see you. உனக்கு வேலை இல்லையா? இது வேலை இல்லையா? பாத்தீங்களா அண்ணே, டெம்பரவரி ஆட்கள்லாம் வேலை இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? இந்த பாருங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணாம இன்னைக்கு நாம யாரும் உள்ள போக கூடாது. ஏப்பா தம்பி பாலு, என்னப்பா மில்லு தொழிலாளிகளை எல்லாம் ஒன்னா கூட்டி வச்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க, இது உனக்கே நல்லா இருக்கா? டெம்பரவரி ஆட்கள்லாம் வேலையை விட்டு நிப்பாட்டாங்களே, அது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க தானே தொழிற்சங்க தலைவர், சொல்லுங்க. 20 நாளைக்கு 30 நாளைக்கு சர்வீஸ் கட் பண்ணுவாங்க, திரும்ப சேர்த்துக்குவாங்க மேன். இதெல்லாம் இந்த மில்ல எப்பவும் நடக்கிறது சகஜம் தானே? என்ன சகஜம் தானே? 10 பேரா 20 பேரா மில்லுல வேலை செய்யற பாதி பேருக்கு மேல நீங்க இன்னைக்கு வரைக்கும் டெம்பரவரி வச்சிருக்கீங்க. இவருக்கு வயசு என்ன? 55 வயசு. இன்னைக்கு வரைக்கும் அவர் பெர்மனன்ட் ஆக்கல. ஏன்? பெர்மனன்ட் ஆக்குனா அவருக்கு போனஸ் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும். அதனால அவரை மட்டும் இல்ல, இங்க வேலை செய்யற எல்லாரையுமே பெர்மனன்ட் ஆக்காம டெம்பரரிங்கிற பேர்ல நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. தொழிலாளியை மட்டும் ஏமாத்துறானே, ஈபிக்கோ லாவை ஏமாத்துறாங்க. சுமாரா, இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க யாரும் வேலைக்கு போக மாட்டோம். இப்ப முடிவு எடுக்க முடியாது. அப்பா டெல்லி போயிருக்காரு. இதாமா, டெல்லியில இருக்கிறவங்க இங்க வராங்க, ஒப்பா மட்டும் என்ன டெல்லி போறது? நீ சும்மா இருக்கியாடா? அடாடா, என்னப்பா உங்க கூட தகராறா போச்சு? டெல்லியில இருந்து முதலாளி வந்ததும் பிரச்சனை முடிச்சுக்குவோம். இப்ப வேலைக்கு போங்க. சரி, நீங்க சொல்றதுக்காக வார்த்தை கட்டுப்பட்டு நீங்க எல்லாரும் வேலைக்கு போறோம். ஆனா இதுக்கு ஒரு சீக்கிரம் முடிவு தெரியாம நாங்க சும்மா வர மாட்டோம். வாங்க எல்லாரும். வணக்கம் வணக்கம். ஆமா, என்ன வந்த? 2 ஊதுவத்தி. யாரும் சொன்னது? அக்கா. 2 என்ன? 2 பாக்கெட் வாங்கி தரேன், வா. கர்மேனே 2 ஊதுவத்தி பாக்கெட் கொடுங்க. 4 மிட்டாய் விடுங்க. முட்டையா இருக்கு? உனக்கு தான்டா. எனக்கு வேண்டாம். வேணாம்னு சொல்லக்கூடாது, அப்பதான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைப்பேன். நான் ஒண்ணு குடுக்கறேன், உங்க அக்காட்ட கொடுத்துறியா? சரிண்ணே. மாமான்னு சொல்றா. சரி மாமா. ஆமா, என்ன கொடுக்க போறீங்க? இத உங்க அக்காட்ட கொடுத்துரு, உங்க அக்கா கொடுக்கறத என்கிட்ட வந்து கொடுத்துரு. சரி மாமா. என்ன போன பையனை காணோம்? இத கொடுக்க இவ்வளவு நேரமா? உள்ள ஏதாவது பிரச்சனையா? இதுக்கு நம்ம தயாரா இருப்போம். வர்றேன், ஓடியா ஓடியா. என்னங்க, அன்னைக்கு டெம்பரரி ஆட்கள்லாம் வேலையை விட்டு நிப்பாட்டும் போது நீங்க தான் சப்போர்ட்டுக்கு வந்தீங்க. இன்னைக்கு 10 பேரை புது ஆளுக்கா வச்சிருக்கீங்க. என்னங்க வெட்டி தகராறெல்லாம் எங்கிட்ட பண்ணக்கூடாது. நான் தம்பி கிட்ட பேசிக்கிறேன். நீங்க பேசுனது போதும், நாங்க கேட்டது போதும். எங்களை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்க. நல்ல ஆக்சாப்லர் போட்டு அறுத்துட்டாரு. இந்த பாருங்க, எங்க பிரச்சனை எப்படி முடிக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இனிமே இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். தம்பி பாலு, நீ ஆனந்தியா மோதி பாக்குற, இதனால பின்னால ரொம்ப மோசமான விளைவுகள் ஏற்படும். கல்யாணி, இத வந்துட்டேங்க. கல்யாணி, பயங்கரமான பசி. சாப்பாடு ரெடியா? ரெடி தான். அப்புறம் என்ன, தம்பியை கூப்பிட்டு 2 பேருக்கு சாப்பாடு போடு. உங்க தம்பி வீட்ல இல்லையே? வீட்ல இல்லையா? எங்க போயிட்டான்? உங்களுக்கு நாளும் தெரியாது, கிழமையும் கிடையாது. காலையிலனா வேலை வேலை நோடிடுறீங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? மே 1ஆம் தேதி. இன்னைக்கு தொழிலாளர் தினம். உங்க தம்பி ஊர்வலத்துல கலந்துக்க போயிருக்காரு. வரும் காலம் நம்ம காலம், வருந்தாதே உழைக்கும் தோழா.
இனத்தை தனித்தனியாக பிரிப்பவன் முதலாளி. ஏழைகள் என்றொரு பிறப்பு இல்லை, கடவுள் படைப்பில் அப்படி கணக்கும் இல்லை. உரிமையை இழப்பது மடமையடா, தன் உடமையை காப்பது கடமையடா. நீ அன்புக்கு பணிந்திடு, அறிவுடன் துணிந்திடு. காலம் நம்ம காலம், வருந்தாதே உழைக்கும் தோழா. பாடுபடும் கை பலன் காணும், இங்கு மேடுகள் பள்ளங்கள் சமமாகும். ஆண்டான் அடிமைக்கு முடிவாகும், இந்த ஆலைகள் ஏழைக்கு பொதுவாகும். அந்த மேகத்தை போல் நம் சோகங்கள் ஓடும். காலம் நம்ம காலம், வருந்தாதே உழைக்கும் தோழா. போடா. டேய், உங்க ஆள்கிட்ட போய் சொல்லு, இந்த மரத்துல தான் நான் பயப்பட மாட்டேன். போடா. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அடச்சே, என்ன ஊஞ்சல் போது சின்ன பிள்ளை காலம் ஊண்டிக்கிட்டு காலடே. என்ன மறுபடியும் காலம் ஊண்டிக்கிட்டு கழுத விடு கழுத. நீங்களா வந்து வந்து வந்தாவது போயாவது. நீங்க ஒரு மில் முதலாளி, இப்படித்தான் என் பொண்ணோட பப்ளிக்ல உட்கார்ந்து ஊஞ்சலாடி என்ன கேவலப்படுத்துறதா? ஏமா, உனக்காவது அறிவு வேண்டாம்? இரு, உங்களை என்ன பண்றேன்னு பாரு. இதோ வர்றேன். என்ன உங்க அப்பா வேகமா எங்க போறாரு? நீ ஒண்ணும் சொல்ல வேணா, எதா இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். வரட்டும். என்ன அரவலோட வராரு? இனிமே ஊஞ்சல் மாட்டேன். வெட்டாதீங்க. வெட்டுறதுக்கு வரல, கட்டுறதுக்கு வந்திருக்கேன். கட்டுறதுக்கா? ஆமா, முதல்ல இந்த தாலியை என் பொண்ணு கழுத்துல கட்டு. உடனே எப்படிங்க முடியும்? முறைப்படிதானே? முறைப்படி கல்யாணம் பண்ணா முதலாளி பையன் நமக்கு கிடைக்க மாட்டான். இதுதான் சந்தர்ப்பம். ஒரே அமுத்து அமுத்து. முறைப்படியாவது அறப்படியாவது. விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என் மான மரியாதை என்ன ஆகிறது? உடனே தாலியை கட்டு. ஏதாவது குலதெய்வத்தை சாட்சியா வச்சு கட்டிக்கிறோமே. குலதெய்வத்தை கட்டியா? இதுதான் என் குலதெய்வம். இதுவா? இதை தொட்டு கும்பிட்டு தாலியை கட்டு, இல்லன்னா ஒரே வெட்டு. என்னண்ணே வேலை செய்யாம டல்லா உட்காந்துட்டீங்க? தம்பி, என் பொண்ணு கல்யாணத்துக்கு என் சம்பளத்துல இருந்து பணம் கடனா கொடுங்கன்னு கேட்டேன். இல்லேன்னு கையை வச்சுட்டாங்க. அதனால மனசு உடைஞ்சு உட்காந்துருக்கேன். ஏன் பணம் இல்லைன்னு சொன்னாங்க? அதான் தம்பி தெரியல.
வணக்கம். ம். ஊமையா பறக்க வேண்டியவங்க. ம். பின்ன என்ன வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லலாம்ல? அதிகம் படிச்சாலே இப்படித்தான். ஷியோர், உங்களுக்கு என்ன வேணும்? இவரு கேட்ட பணத்தை எதுக்காக கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க? அவர் ஏற்கனவே 15,000 rupees லோன் வாங்கியிருக்காரு. அண்ணா, throw the accounts. பரமசிவம் 15,000. ஏன்னா இதுக்கு முன்னால 5,000 வாங்கிக்கலாம். இல்லையே தம்பி, என் முதல் பொண்ணு கல்யாணத்துப்பா ஒரு 5,000 ரூபா வாங்கினேன், அவ்வளவுதான். அப்படின்னு சிக்னேச்சர் யார் போட்டது? நான் போட்டேனா? இல்ல நான் போட்டேனா? இது உங்க கையில் தானே? ஆமா தம்பி, என் கையெழுத்து தான். 5,000 வாங்கிக்கிட்டு எப்படி 15,000 கையெழுத்து போட்டீங்க? நான் எங்க பள்ளிக்கூடம் போனேன், புஸ்தகத்தை பார்த்தேன். பரமசிவான்னு கையெழுத்து போறதுக்கு என் சின்ன பொண்ணு தான் கத்து கொடுத்தா. பாத்தீங்களா? உங்க அறியாம உங்களை எவ்வளவு தூரம் பாதிச்சுக்குன்னு பாத்தீங்களா? அண்ணா, எதுக்காக டயத்தை வேஸ்ட் பண்ற? Ask him to get out. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போகலாம். முதலாளி, என் பொண்ணு கல்யாணம் நின்று போச்சுன்னா குடும்பத்தோட மூட்டை பூச்சி பறந்து குடிச்சு சாவறதை விட வேற வழியே இல்லைங்க. ஏய் லுக், யூ ஆர் a sick man. உன்னால ரொம்ப நாள் வேலை செய்ய முடியாது. அப்படியே வேலைக்கு வந்தாலும் எத்தனை நாளைக்கு இவரால வேலை செய்ய முடியும்? எந்த நம்பிக்கையில உனக்கு மறுபடியும் கடனை கொடுக்க முடியும்? இட்ஸ் highly impossible. ஓஹோ, அவர் கணக்குல கொடுக்க வேணாம், என் கணக்குல கொடுங்க, நான் அவரை கொடுத்துக்கிறேன். What do you mean? மீனாவது கருவாடாவது பவிச்சல கையெழுத்து போடுறேன், பணத்தை கொடுமா. எவ்வளவு பணம் வேணும்? எவ்வளவு வேணும்னு? ஒரு 5,000 ரூபா போரும் தம்பி. அது பத்தாது, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துங்க. 10,000 கொடுங்க. கையெழுத்து போடுங்க. வாழ்க்கையெல்லாம்